முதல் திருமணமும் சரியாமையில், ரெண்டாவது பண்ணின திருமணமும் சரியாமையில், இடையில் அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதுவும் பெரிய துரோகத்தில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி புலம்புற சகோதரிகளுடைய கதைகள் நிறைய இருக்குதுங்க. இது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு வாழக்கூடியவர்கள் இன்றைக்கி பெருகி விட்டார்கள். இது காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தன்மை தான். சுதந்திரமாக வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நான் நினச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏதோ விட்டேத்தியாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான சூழலுக்கு தான் வாழ்க்கை அமையுங்க. ஒரே ஒரு விஷயந்தான், எது இருந்தாலும் நம்பிக்கையுடன் தன்மையோட ஒரு பெரிய பிடிவாத தன்மையுடன் இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையை ஒரே திருமணத்தோட அல்லது ஒன்று சரியில்லை அப்படின்னா அதில் கற்ற அனுபவத்தை வைத்து இரண்டாம் திருமணத்தில் அதை சரி பண்ணி ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உடன்பாடுவாக வாழ்கிறாங்கன்னு எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. கணவன் மனைவி அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க, பல வருஷமாக ஒன்றா வாழ்கிறாங்க, குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது வெளிப்புற தோற்றத்தில் பல குடும்பங்கள் அதை சமாளிச்சிட்ருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனால் அந்த சமாளிக்க தெரியாதவர்கள் தான் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துட்டு வேறு ஒன்றை தேடி வேறு ஒரு விஷயத்துக்காக போய் அதுக்கப்புறம் அதுவும் சரியில்லை இதுவும் சரியில்லைங்கிற மாதிரி நட்டாத்தில் நின்று தவிக்கிறார்கள். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தாங்க. அதனால தான் இந்த பெண்களை பற்றியான பதிவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப தெளிவாக இருங்க அப்படின்னு நாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய காரணங்கள் அதுதான் இருக்குது. அதில் பணம் காசு நகை நட்டு அது சார்ந்த விஷயங்களில் உறவுகளில் உடல் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு துரோகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு இவர்கள் ஆட்படக்கூடியவர்களாக என்றைக்குமே தயாராக இருக்கிறவர்கள் தான் ஆண்கள். முதல்ல ஆண்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிற உயிரினங்களில் இருக்கக்கூடிய இந்த ஆண் வர்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த மனித வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப ஆய்வு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் போகவே தேவையில்லை. உங்கள் அப்பாவை பாருங்கள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்த உறவை பாருங்கள். இந்த உறவோட ரெஃப்ளெக்ட் தான் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நிறைய பேர்த்துக்கு நான் கர்மா என்று சொல்லக்கூடியது எதில் அப்படின்னா திருமணத்தில் தான் அது வேலை செய்யும். திருமணத்தில் தான் கர்மா தன்னுடைய அந்த ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கும், அங்கிருந்து தான் அது தொடங்கும். ஆனால் இது யாருக்குமே தெரியறதில்ல. வாழக்கூடிய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு இந்த கர்மா அனைத்துமே உங்கள் குழந்தைகளுக்கு நாளைக்கு இதே நிலைமை தான் வரும். எல்லாம் பாருங்கள், ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைக்கு தந்தையை போலவே ஒரு கணவன் அமைவான். ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னா அந்த ஆண் குழந்தைக்கு தாயை போலவே ஒரு பெண்ணு மனைவியை அமைவான். இதை மாற்றவே முடியாது. எந்த தாயாவது என்னை போல் ஒரு பொண்ணு என் பையனுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு மனசாட்சி தொட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்க முடியுமா? மனசாட்சியோடு நீங்கள் சொல்லுங்கள். எந்த மாதிரி பொண்ணை பார்க்குறீங்க? உங்களை மாதிரியே பார்த்துருவீங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி தன்னை போலவே ஒருத்தன் என் பொண்ணுக்கு மணமகனாக வரணும் அப்படின்னு ஒரு ஆண் வேண்டிக்க முடியுமா? மனசாட்சி தொட்டு அந்த ஆண் சொல்ல சொல்லுங்கள். ஏனென்றால் புறத்தில் ஒரு விஷயங்கள் இருக்கிறது, சொல்லதான ஒரு ரகசியங்கள் ஒவ்வொருத்துக்குள்ளேயுமே இருக்கும். அப்போ அந்த மனசாட்சிங்கிறது தான் தெய்வத்துடைய தன்மையில் நம்மளுடைய விதியாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய தகவலே அந்த மனசாட்சி தான். அப்போ மனசாட்சிப்படி நடந்துக்குங்க அப்படின்னு ஏன் மனிதர்களிடம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம மனசாட்சி தான் அங்கே நீதியாக நின்று நேர்மறையாக நின்று நடுநிலையோடு நம்மளுக்கு என்றைக்குமே எச்சரிக்கை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு தவறையும் தெரிஞ்சு தெரியாமல் தப்பாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நம்மளோட வாய்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்டு வாய்ஸ் தான், நம்மளோட மனசாட்சி தான். அதுதான் முதல்ல நம்மளை எச்சரிக்கை செய்யும். இதை இது செய்யாத, அங்கே போகாத, அங்கே போ அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளிருந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இந்த குரலை யார் கேட்டு அதுக்கு தகுந்தாற் போல் முடிந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ அது நிச்சயமாக அவர்கள் சிக்கலில் சிக்கிறதே இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறது, தெய்வத்தை அணுகும் பொழுது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நோக்கமே தன்னை அறிவது தான் அப்படிங்கிறது. தன்னை உணர்ந்து தன்னை நேசித்து தன்னை அறியாத யாருக்குமே தெய்வம் காட்சி கொடுக்காது, அருள் கொடுக்காது, தெய்வத்துடைய அனுகிரகம் யாருக்குமே கிடைக்காது. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி விழுந்து கும்பிட்டேன் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா மாற்றம் என்பது உங்களுக்குள் நிகழ்ந்தால் மட்டும்தான் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். நீங்கள் கையேந்தி நிற்கக்கூடிய அந்த விஷயத்தில் உங்களுக்கு தண்ணி ஊற்றணும் அந்த கையில் அப்படின்னா அந்த கையில் தண்ணி ஒழுகாத அளவிற்கு உங்களோட கையை இறுக்கி பற்றி கொள்ள வேண்டும். அப்போ மழை பெய்யுது, மழையில் நம்மளுக்கு தாகத்திற்கு நம்மளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிது. அதை பிடிப்பதற்கான அதை பிடிச்சி வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு தன்மை நம்மக்கிட்ட தானே வேணும். இல்லைன்னா அது எங்கே போகும்?
அது எங்கே வேணாலும் விழுகும். சாக்கடையிலையும் விழுகும், பெரிய நதியிலையும் விழுகும், குளத்துலையும் விழுகும், எந்த இடத்துல வேணாலும் அது விழுகும். மழை எங்கே விழுகிறதோ அதனுடைய தன்மை தான் அதனுடைய ஒரு சூழலை உருவாக்குது. அது மாதிரி தான் நம்ம மனசும் எங்கே விழுகுதோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது. அதனால் யாரவோ பழி வாங்கணும், எதற்கோ எப்படியோ வந்து வீராப்புடன் வாழணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குள்ளேயுமே அடுத்த கட்டமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெரிய சர்க்கிளும் அங்கே துரோகமும் அங்கே வஞ்சகமான ஒரு சூழ்ச்சியும் நடக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுதாக வேண்டும். ஏமாத்துற ஆணு, ஏமாற்றக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஏமாறாமல் இருப்பதற்கான நம்மளுக்கான விழிப்புணர்வு தான் தெய்வத்தன்மை. அதுக்கு தான் நம்ம தெய்வத்தை அணுகிறோம். நம்மளை சரிப்படுத்திக்கிறது, நம்மளோட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்திக்கிறது, நம்மளை வந்து நேர்முறையாக வாழ்வதற்கான ஒரு சூழலை கட்டமைக்காமல் நம்ம மற்ற எல்லாத்து மேலேயும் குற்றம் சொல்லிட்டு அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அப்பன் சரியில்லை, அம்மா சரியில்லை, என்னோடய வாழ்க்கையை இப்படி ஆனதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு 1000 பேர்த்த நம்ம கை நீட்டி குற்றம் சொல்லலாம். ஆனால் அந்த குற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னவா இருக்குன்னா நம்மளோட எண்ணங்களாகத்தான் இருக்குது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்குது. இந்த முடிவிலிருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை சரியாக செய்யாமல் எல்லாத்து மேலேயும் குற்றம் சொல்லிட்டு கடைசியில் தெய்வத்து மேலேயும் குற்றம் சொல்லக்கூடியவ, இறைவன மேலேயும் குற்றம் சொல்லக்கூடிய, படைத்தவன் சரியில்லை, என்னை ஏன் படைச்சான்னு தெரியல, இந்த மாசாணியத்தா சரியில்லை, நான் கும்பிட்ற தெய்வங்கள் எல்லாமே என்னை கைவிட்டுருச்சு, எந்த தெய்வமே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இன்னும் வந்து அந்த மனநிலையை வந்து மிக மோசமாக பாதித்து விடுங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான், அவங்க தனிப்பட்ட எந்த ஒரு அந்த பாலினம் இந்த பாலினம் பாகுபாடு இல்லாமல் தான் நான் இந்த பதிவு போட்டுருக்கேன். ஏன்னா பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அநேகம் பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. எல்லா நிலையிலையுமே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்துக்களையும் நகைகளையும் இழந்து, யாரோ கணவன் இறந்துட்டாங்க, இடையில வந்து யாரோ பழக்கமானாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்க, வார்த்தையை நம்பணும், வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பணும் அப்படின்னு பணங்காசையெல்லாம் இறச்சி விட்டு அவங்களுடைய கணவன் இறந்த கணவனுடைய பேருக்கு வந்த சொத்தையும் விற்று எல்லாத்தையுமே அவன் வந்து ஏப்பம் விட்டு கடைசியில் நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டான். இப்போ இந்த பெண்ணு பெரும் கடனில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்த சொத்து மட்டும், கணவன் பக்கத்திலிருந்து வந்த சொத்தோ அவங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்துகள் மட்டும் கிட்டத்தட்ட பல கோடிகள் இருக்கும். இப்படி இருக்க சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டு இப்படியெல்லாம் போயிடுறாங்க. அதே மாதிரி யாரோ பழக்கமானாங்க, கூட வேலை செய்கிறாங்க, அவங்க இவங்க இப்படின்னு போட்டு ஒரு ஆறுதலுக்கு 2 வார்த்தை பேசுனாங்கன்னா அவங்க தான் நம்ம வாழ்க்கையை நம்பி அங்கேயும் போய் இவங்க வந்து சர்க்கிளில் தான் விழுகிறாங்க. அங்கேயும் என்ன நடக்குது? நம்பிக்கை துரோகம் தான் நடக்குது. யார் வந்து இங்கே வந்து பேசுகிறவங்கெல்லாம் என்ன வந்து சர்க்கரை வச்சு பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த சர்க்கரைங்கிறது என்ன, பேப்பரில் தான் இருக்கும். வாழ்க்கைங்கிறது உணரும் பொழுது தான் அந்த வந்து துரோகம் நம்மளுக்கு புரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முழுக்க முழுக்க இதெல்லாமே நம்மளால தான் நிகழ்த்தப்படுகிறது, நம்ம தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற பொறுப்பேற்று அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நிகழ்வுகளில் நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப தெளிவாகவும் நம்பிக்கையுள்ள ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமான நம்பிக்கையில் போய் விழுந்துடக்கூடாது. அதுதான் விஷயம். முதலில் நம்புவது உங்களை தாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தெய்வத்தை நம்புங்கள். அதுக்கு பிறகு தான் தெய்வத்தை நம்பணும்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல உங்களை நம்புங்க. அந்த நம்பிக்கையில் எல்லாத்தையும் சந்தேகத்துடன் பாருங்கள். ஆனால் அந்த சமூகத்தில் எல்லோரும் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு ஒரு வரையறை இருக்குது. எல்லாத்தையுமே வந்து இழந்து போய் நின்றுக்கிற அளவுக்கு எந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளும் போய்விடாதீர்கள். அதுதான் இந்த பதிவுடைய நோக்கம். அது சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறது. பெண்ணிடம் இருக்கக்கூடிய பேரும் அந்த ஒரு அன்பையும் பெரும் கருணையும் தாயுள்ளத்தையும் ரொம்ப ஏமாத்துறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியது தான் நிச்சயமாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடியதில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது நடக்கும். ஏமாத்தினவன் ஏமாற்றிட்டே இருக்க முடியாது. ஒரு நாள் தெய்வம் நிற்கும். நிற்கிற இடத்துல அவனால் எந்திரிச்சு வரவே முடியாது. அதனால் தெளிவாக இருங்கிற சகோதரிகளே, இந்த பதிவு தாயுடைய உத்தரவில் வந்தது. அதனால் நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுக்கு தான் அந்த பதிவு. யாரையும் நம்பி பணங்காசை விட்டுறாதீங்க. பெத்த குழந்தைகளை நம்பியே சொத்து பத்தை கொடுத்துறாதீங்க. நீங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் அந்த சொத்து, அந்த வீடு, அந்த வாசல், ஒரு கைப்பிடி மண்ணும் கூட உங்கள் பேரில் தான் இருக்கணும். ஏன்னா பெத்த பிள்ளைகளும் இன்றைக்கி துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன்றைக்கி பெருகி விட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தலைவனை, ஒரு பெரிய ஊழல்வாதியை மக்கள் முன்னு கொண்டு வந்து நிறுத்தி இவனை போல உத்தமன் யாரும் கிடையாதுன்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் இங்கே நமக்கு சொல்லப்படக்கூடிய தகவலே வந்து தவறாக இருக்கிறது. அப்போ தலைவனே திருடனாக இருக்கும் பொழுது மக்கள் எப்படி கொள்ளைக்காரனாகத்தான் மாறிவிடுவார்கள். அதனால் யாரிடமும் எந்த விஷயத்திலையும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும், கவனத்துடன் வாழ வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கி மக்களிடையே உருவாகிவிட்டது.
இது யார் செய்யலை, எல்லா இடத்துலையும் நடக்குதில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்புங்க அப்படின்னா எவன் செய்யலை, எல்லாம் செஞ்சிட்ருக்கானுங்க, நான் பண்ணால் மட்டும் தவறா அப்படின்னு தவறை வேறொரு இடத்திலிருந்து அதையுடைய எடுத்துக்காட்டை சொல்லி அவர்களை வந்து திருப்திப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் கர்மா என்பதும் அதனுடைய பாவம் என்பதும் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு இல்லை, அவர்கள் வாழ்க்கையிலேயே அது நடக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. மிக மிக உறவில் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் அவேர்னஸ் விழிப்புணர்வுடன் இருக்கணும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் தான் இங்கே நிறைய பேர் வந்து சறுக்கிடுறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை வந்து காணாமல் போவதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆறுதல் தான். அந்த ஆறுதல் வந்து தெய்வத்திடம் தான் இருக்குது, உங்களிடம் தான் இருக்குது. அந்த உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தெய்வத்தை நம்பக்கூடிய அந்த ஒரு சக்தியும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆறுதல். குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.